வணக்கம் நண்பரே. நான் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. என்னைய பற்றி தெரியல. அதான் வேறு ஒன்றும் இல்லை. நான் சும்மா என்னோடய டைம் பாஸுக்கு தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன்றது தான் உண்மை. பட் இப்போ போடுறது என்னோடய மனசில் ஆதங்கம் தாங்க முடியாமல் தான் நான் போட்டுட்ருக்கேன். ரெண்டாவது நான் ஷார்ட்ஸில் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது. ஸோ விலாவாரியாக நான் சில விஷயங்கள் யூடியூப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் சேனல்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். டிவிக்கே 120 சீட் வரைக்கும் வரலாம் அப்படின்றத நான் தான் சொன்னேன். பட் எனிவே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா பசங்கள்லாம் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், அவங்க அம்மா அப்பா பார்த்துக்கணுன்றதையும் நான் தான் சொல்லியிருந்தேன். என்னோடய ஃபஸ்ட் வீடியோவில் போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நிறையா வியூஸ் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம யூடியூபர் கிடையாது. பட் நம்மளோட மனசில் இருக்க ஆதங்கத்தை யார்ட்டையாவது ஷேர் பண்ணணுன்றதுக்காக பண்ணுற விஷயங்கள் தான், வேறு ஒன்றும் இல்லை. ரெண்டாவது என்னோடய அட்ரஸ் ராணி அண்ணா நகர் குவார்ட்டர்ஸு, கேகே நகர். அங்கே என்னோடய நேமை சொல்லி நீங்கள் விசாரிக்கலாம். நாங்கள் எவ்வளோ கிம்பளம்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு தேவை நல்ல ஆட்சி. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். முக்கியமாக பெண்கள். ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனோம்னா டிஎம்கே தான் நான் கொஞ்சம் நிறையாவே சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா சில விஷயங்கள் அவங்கக்கிட்ட நாங்கள் டீல் பண்ணிகிட்டு இருந்தோம். அஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக, ஒரு லேடிஸாக சில ஹெல்ப் அவங்கக்கிட்டேருந்து எங்களுக்கு தேவைப்பட்டுருச்சு. அதனால் நாங்கள் டீல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் அவங்க வரணும்னு உண்மையிலேயே கொஞ்சம் இது இருந்தது என்னமோ உண்மை தான். பட் அதுக்காக நான் எதுவுமே வாங்கலை. எங்கள் ஃபேமிலியில் யாருமே வாங்கலை. எங்கள் சைட்லேருந்து ஒரு 20 ஓட்டு எங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து டிவிகேக்கு போயிருக்குது. அதுதான் நிஜம். எல்லா ஓட்டுமே அந்த மாதிரி தான் போயிருக்குன்றது எனக்கு தெரியும். ரெண்டாவது இந்த 120 சீட் வந்திருக்கலாம். ஏன் வரல அப்படின்னா, அங்கங்கே லாக் பண்ண பஸ்ஸு தான். பஸ் ஸ்டாண்டில் நிறுத்திட்டு பஸ்ஸே எடுக்காமல் பஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பண்ண அந்த கலையபுரத்தில் தான் சில ஓட்ஸ் எல்லாம் நமக்கு மிஸ் ஆகிடுச்சுன்றது தெரியும். அப்புறம் சில கள்ள ஓட்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். இது நான் புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ பேசிக்கான விஷயம் இது தான். இப்போவும் டிவிக்கே தான் வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கொஞ்சம் இழுபறியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போதைக்கு கம்யூனிஸ்ட் வந்துட்டாங்க. இன்னும் விசிகாவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்து தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு மதிப்பு மரியாதை வேணும்னா சில ஆளுங்கட்சிக்கிட்ட அவங்க சேர்ந்தால் தான் அவங்களுக்கு சில மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும். நான் பொதுவாக சொல்கிறேன், குறிப்பிட்டு ஒரு சில கட்சிகளை சொல்லலை நான். நம்ம தமிழ்நாட்டை புதுசாக வர்ற தலைமுறைகள் ஆளட்டுமே. குடும்பத்தோட பாரத்தை சுமந்தால் தான் அவங்களுக்கு வழிகள் என்னான்றது தெரியும். நம்ம வீட்டிலேருந்து தான் நம்ம எடுத்துக்கணும் எப்போவுமே. அம்மா அப்பா சம்பாரித்து போட்டு அவங்கள வளர்க்குறப்ப அவங்களுக்கு வழிகள் தெரியாது. அவங்களே இறங்கி களத்தில் இறங்கி போய் வேலை பார்த்து சம்பாரித்து கொண்டு வந்து அந்த பைசாவில் அவங்க குடும்பம் நடத்துகிறப்ப தான் அவங்களுக்கு அந்த வழிகள் தெரியும். எந்தெந்த வகையில் நம்ம செலவு பண்ணணும், எதுக்கு பண்ணக்கூடாது, எப்படி சேஃபாக குடும்பத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது நான் என்னோடய குடும்பத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். இதுதான். ஸோ நாட்டுக்கும் அதே மாதிரி தான். ஒரு குடும்பத்தை நல்லா நடத்துகிற ஒரு தலைவன் நாட்டையும் நல்லா நடத்துவோம் அப்படின்றது தான் நம்மளோட நம்பிக்கை. இந்த பேசிக்கான விஷயம். இப்போ இந்த தலைமுறைகள் மாற்ற போகிறாங்க. தமிழ்நாடு முன்னேற்றத்தை எதிர்நோக்கி போய்கிட்டு இருக்குது. நம்மளுக்கு இருக்கிற கடன்கள் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு அவங்க இந்த இலவசங்கள் அப்படின்னு அறிவித்ததை வாபஸ் வாங்கிட்டால் எனக்கு தெரிஞ்சு பெட்ரு. ஏன்னா இலவசங்கள் நம்மளுக்கு தேவையில்லை. போதைப் பொருள்களை அழித்தாலே போதும், அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். பேசிக்காக குடும்பத் தலைவன் கொண்டு போய் இந்த மாதிரி வீணாக்கிற காசை குடும்பத்துக்கு எடுத்துகிட்டு போனாலே போதும். வீட்டில் இருக்க குடும்ப தலைவிகள் வெளியில் போக வேண்டிய அவசியம் ஏற்படாது. அவங்க குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கலாம். குழந்தைங்கள எங்கேயும் விட வேண்டிய அவசியம் வராது. அந்த குழந்தைங்க போய் எங்கேயாவது அப்யூஸ் ஆக வேண்டிய அவசியமும் வராது. சின்ன பேசிக்கான விஷயம் இது. இதுலேருந்து தான் நம்ம குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போக முடியும். பெட்ரோல் இருந்தால் தான் வண்டி ஓட்ட முடியும். அந்த மாதிரியான லாஜிக் தான் இது. நன்றி நண்பரே. நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம். வணக்கம்.